Ncert 9th lesson part 7 ஸ்க்ரீனில் தெரிகிற டெக்ஸ்ட்டை வாசிப்பாங்க, கவனிங்க, அப்புறம் விளக்கம் கொடுக்குறேன். சபர்மதி வாசிங்கம்மா. Yes, sir. ஃபுல்லாகவே வாசிச்சேன். Okay, sir. The Western Ghats and the Eastern Ghats mark the western and eastern edges of the Deccan Plateau, respectively. Western Ghats lie parallel to the western coast. They are continuous and can be crossed through passes only. Locate the Tal, Bor, and Pal Ghats in the physical map of India. The Western Ghats are higher than the Eastern Ghats. Their average elevation is 900 to 1600 meters as against 600 meters of the Eastern Ghats. The Eastern Ghats stretch from the Mahanadi Valley to the Nilgiris in the south. The Eastern Ghats are discontinuous and irregular and dissected by rivers draining into the Bay of Bengal. The Western Ghats cause orographic rain by facing the rain. Sir, தெரியலங்க sir. ஏதாவது புரிஞ்சுதுங்களா வாசிச்சது? அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லணும். அவங்க வாசிச்சது ஏதாவது புரிஞ்சுதா? நம்ம பதில் சொல்லுங்கம்மா. இங்கே இருக்கவங்க வாசிச்சது கேட்டீங்க, புரிஞ்சுதா? என்னமாச்சு, பேச மாட்டீங்க? இல்ல சார். புரியலையா? ஏன் புரியல? சொல்லுங்கம்மா மகேஸ்வரி. சார் இப்பதான் வந்தேன். இப்பதான் வந்தீங்களா? சரி, ஓகே. நான் மறுபடியும் வாசிங்கம்மா. The Western Ghats and the Eastern Ghats mark the western and eastern edges of the Deccan Plateau, respectively. ஓகே, டெக்கான் பிளாட்டியூனா என்னன்னு தெரியுதா? டெக்கான் பிளாட்டியூ ஞாபகம் வருதா? டெக்கான் பிளாட்டியூ இந்திய வரைபடத்தில் எங்க இருக்கு ஞாபகம் வருதா? ஓகே, அதோட எட்ஜ் ஞாபகம் வருதா? ஸோ அதோட எட்ஜ் தான் வெஸ்டர்ன் காட், ஈஸ்டர்ன் காட்ஸ். என்ன சொல்ல வரான்னு புரியுதுங்களா? மேற்குல இருக்க மலைத்தொடர், மேற்குல இருக்க மலைத்தொடர், கிழக்குல இருக்க மலைத்தொடர் இருக்குல்ல, அது வந்து டெக்கான் பிளாட்டியோட எட்ஜில் இருக்கு. புரியுதுங்களா? அடுத்து வாசிக்குமா? Western Ghats lie parallel to the western coast. They are continuous and can be crossed through passes only. Locate the Tal, Bor, and Pal Ghats in the physical map of India. ஓகே, ஸோ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்றது டெக்கான் பிளாட்டியோல எட்ஜில் இருக்குன்னு பார்த்தோம். வெஸ்டர்ன் காட்ஸ் லை பேரலல் டு த வெஸ்டர்ன் கோஸ்ட். என்ன சொல்றாங்க?
வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பேரலா வெஸ்டர்ன் கோட்ஸ் இருக்குல்ல, ஸோ கடற்கரை, மேற்கு கடற்கரை அதுக்கு இணையாக செல்கிறது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணால் மேற்கு கடற்கரை எங்கே இருக்கு, ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்கு, அது பக்கத்தில் டெக்கான் பிளாட்டியூ எங்கே போகுது, இதெல்லாம் மேப்பில் குறிக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளைங்க படிக்கிறீங்க, பெரியவங்க எல்லாருமே படிக்கிறீங்க. அப்போ இதை இமேஜின் பண்ணுறதோட ப்ராக்டிக்கலாக நீங்கள் மேப்பில் எழுதி பார்க்கணும், வரைஞ்சி பார்க்கணும். They are continuous and can be crossed through passes only. வெஸ்டர்ன் காட்ஸ் எப்படி இருக்கு? கண்டினியூவாக இருக்கு. அதாவது அந்த மலை கண்டினியூவாக இருக்கு, இடைவெளியே இல்லை. அப்போ அந்த மலைக்கு அடுத்த பக்கத்தில் போனால் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசஸ், அதன் வழியாக தான் போக முடியும். லொக்கேட் த தால் போர் பால்க காட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கணவாய்கள் ஸோ வழியாக மட்டும்தான் போக முடியும். இதை மேப்பில் குறிக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பவர் பாயிண்ட் போடும்போது இதெல்லாம் நான் காமிக்கிறேன். த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் ஹையர் தென் த ஈஸ்டர்ன் காட்ஸ். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி இருக்குது? கிழக்கு தொடர்ச்சி மலையோட உயரமாக இருக்குது. their ஆவரேஜ் எலிவேஷன் இஸ் 900 to 1600 meters. வெஸ்டர்ன் காட்ஸோட உயரம், எலிவேஷன்னா உயரம், சராசரியாக பார்த்தீங்கன்னா 900 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் வரலையும் இருக்குது. as against 600 meters of the eastern ghats. ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் தான் இருக்குது. கம்பேர் பண்ணுறாங்க, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கம்பேர் பண்ணுறாங்க. the eastern ghats stretch from the Mahadev Valley to the நீலகிரி in the south. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை எங்கேருந்தா மகாநதி வேலியிலிருந்து நீலகிரியில் சவுத்து நீலகிரி வரலையும் வருது. ஏன்னா இந்த நீலகிரி பாயிண்ட் தான் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணைகின்ற ஒரு இடம். முதல்ல நான் சொல்கிற கான்செப்டை பேரண்ட்ஸ் புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். The eastern ghats are discontinuous and irregular and dissected by rivers draining into the Bay of Bengal. நம்ம பார்த்தோம், வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்குது. அதில் அந்த கணவாய்கள் வழியாக மட்டும்தான் போக முடியும், பாசஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வழியாக தான் போக முடியும். ஆனால் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ, கண்டினியூவாக இல்லை, விட்டு விட்டு இருக்குது, இர்ரெகுலர் அண்ட் டிசெக்டட் பை ரிவர்ஸ். நம்ம நிறையா ஆறுகள் வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த ஆறுகள் வர இடம்லாம் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும்ல. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் காஸ் orographic rain by facing the rain bearing moist winds to rise along the western slopes of the ghats. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ சவுத் வெஸ்ட்லேருந்து மான்சூன் வரும்பொழுது அந்த மலையில் பட்டு அப்படியே குளிர்ந்து மழை பெய்கிறது. வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு ஆப்போசிட் சைடு, லைக் நம்மளோட தேனிலாம் இருக்கும், தேனி அந்த பகுதியெலாம் இருக்கும், அது வந்து மழை மறைவு பிரதேசம்னு சொல்லுவாங்க. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு லெஃப்ட் சைட்லேயே மழை மேகங்கள்லாம் குளிர்விக்கப்பட்டு மழை பெஞ்சிடும். ரைட் சைடில் அந்த பக்கம், ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டு காம்பவுண்ட் செவர் இருக்குல்ல, காம்பவுண்ட் செவருக்கு வெளியே நம்ம வாசல் இருக்குது, உள்ளே நம்ம வீடு இருக்குது, வெளியே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மழைகள் வந்து இந்த மழையால் தடுக்கப்பட்டு அங்கேயே மழைகள்லாம் பொழியுது, இந்த பக்கம் பொழியல. அப்போ அந்த இடம் ட்ரை ஆகுது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது. அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம இப்படி மேலே பார்க்கும்போது நார்த்தில் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு இப்படி கிராஸில் அமைஞ்சிருக்கு. அதே சமயம் அந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெண்டாக அமைஞ்சிருக்கும். இப்போ அந்த வழியாக கடந்து தடுக்க முடியாமல் அப்படியே போயிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனாக வீசுது. இந்த மான்சூன் வந்து ஒரு ரொட்டேஷன் ஆகுது, சவுத் வெஸ்ட் போயிட்டு அப்படியே ரொட்டேஷன் எடுத்து அங்கேருந்து நார்த் ஈஸ்டாக
வீசுது. இப்போ வடகிழக்கு பருவமழை. ஸோ இந்த பருவமழையோட சுழற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடாவிலிருந்து இந்தியாவை சுற்றி அப்படியே ரவுண்டாக பிள்ளையார் வலம் வர மாதிரி இந்தியாவை சுற்றி வலம் வந்துட்டுருக்கு. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து சவுத்துலேருந்து நார்த்து போகும், அப்புறம் சவுத்துலேருந்து வெஸ்ட்டு போகும், அப்புறம் நார்த்துலேருந்து ஈஸ்ட் வரும். இப்படி வளைஞ்சிட்ருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரவில் மலைத்தொடர் தான் அங்கே போய் அப்படியே வளைச்சி விடுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மான்சூனை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படிங்கம்மா. இது வரையும் முடிச்சிருக்குமா? Yes, sir. The Western Ghats are known by different local names. The height of the Western Ghats progressively increases from north to south. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க? வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு லோக்கலில் நிறைய நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மலைக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த ஹைட்டு வெஸ்டர்ன் காட்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் இன்க்ரீஸ் நார்த் டு சவுத். நார்த்லேருந்து இப்படி வரும்போது சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏறுது. த ஹையஸ்ட் பீக் இன்க்ளூட் த ஆனைமுடி மீட்டர்ஸ் குறிச்சிக்கணும். 2695 2695 மீட்டர்ஸ். படிங்கம்மா. And the Dotabeta 2637 meters. Mahendragiri 1501 meters is the highest peak in the Eastern Ghats. Then Chevroy Hills and the Javadi Hills are located to the southeast of the ஓகே, ஹைட்டை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. பீக் அப்படின்னா சிகரம். நமக்கு எவரெஸ்ட் சிகரம் தெரியும். ஸோ அது வந்து இமயமலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இமயமலையில் இருக்க நிறைய சிகரங்கள் அதோட மீட்டர்ஸோடு பார்த்தோம். அது மனப்பாடம் பண்ணுறங்க. இப்போ ஹையஸ்ட் பீக்ஸ் இன்க்ளூட் அந்த தொட்டபேட்டா. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க உயரமான சிகரம் தொட்டபேட்டா அப்படின்னு சொல்லலாம். 2637 மீட்டர் இருக்குது. மகேந்திரகிரி 1501 மீட்டர் இருக்குது. ஹையஸ்ட் பீக் இன் த ஈஸ்டர்ன் காட்ஸ். அப்போ ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்க பீக்ஸ் எது அப்படின்னு குறிச்சிக்கணும். அது எவ்வளோ மீட்டர்ஸ்ன்னு பார்த்துக்கணும். இந்த மீட்டர்ஸில் நமக்கு ஆனைமுடி தான் வந்து சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய சிகரம். தமிழ்நாட்டில் சொன்னால் தொட்டபேட்டா, அப்புறம் மகேந்திரகிரி. இந்த ஹைட்லாம் குறித்து எழுதி கார்டில் போட்டு நோட் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ண சொல்லணும். இதெல்லாம் மாற போகிறதில்ல. படிங்கம்மா. Yes, sir. Chevroy Hills and the Javadi Hills are located to the southeast of the Eastern Ghats. Okay. Locate. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? இந்த சேவராய் ஹில்ஸ், சேர்வராயன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் த ஜவாதி ஹில்ஸ், ஜவாது மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லொக்கேட்டட் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப். சவுத் ஈஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்க்கணும். சவுத்து ஈஸ்ட்டு. ஸோ சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ். அப்போ ஈஸ்டர்ன் காட்ஸோட கீழே இருந்து ஸோ சவுத் ஈஸ்டில் இருக்குது. லொக்கேட் த ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் பவுண்ட்ரி. சாரி, ஓகே. லொக்கேட் த ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் உதகமண்டலம். ஊட்டி சொல்கிறோம் தெரியுங்களா? பாப்புலர்லி known as உதகமண்டலம். அடுத்து கொடைக்கானல். ஊட்டி and கொடைக்கானலுக்குலாம் நம்ம போயிருக்கலாம், நீங்களாம் போயிருக்கலாம். ஸோ அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மேப் எடுத்து அதை லொக்கேட் பண்ணணும். படிங்கம்மா. One of the distinct features of the Peninsula Plateau is the black soil area known as the Deccan Trap. ஸோ பெனின்சுலா பிளாட்டியூவில்
பிளாக் சாயில் இருக்க ஏரியா டெக்கான் டிராப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து படிமா. This is of volcanic origin, hence the rocks are igneous. ஸோ இந்த பிளாக் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வால்கானிக் ஆரிஜின், எரிமலை வெடிச்சு அந்த குழம்புகள் வந்து விழும்பொழுது அதனால் உருவாக்கப்பட்டது. அதனால இந்த ராக்ஸ் இக்னீஷியஸ் ராக்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம். எரிமலை குழம்புகளால் உருவாக்கப்படுது. இதான் பிரைமரி ராக் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, Actually, these rocks have denuded over time and are responsible for the formation of black soil. ஓகே, பிளாக் சாயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸ் வந்து நீண்ட காலமாக அரிக்கப்பட்டு மழைகள் அதில் ஆறுலாம் ஓடி அதில் அரிக்கப்பட்டு அதுலேருந்து அரிக்கப்பட்ட அந்த துகள்கள் தான் இந்த பிளாக் சாயில். ஓகே, அடுத்து படியுமா. The Aravalli Hills lies on the western and northwestern margins of the Peninsular Plateau. ஓகே, பெனின்சுலர் பிளாட்டியூ நம்ம பார்த்தோம். பெனின்சுலர் பிளாட்டியூ ஃபுல்லாகவே பார்த்தோம். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர், ஆரவல்லி ஹில்ஸ், அது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் நார்த் வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டியோட வெஸ்டர்ன் அப்படின்னும்போது நீங்கள் அதோட மேற்கு பகுதியை, நார்த் வெஸ்டர்ன் அப்படின்னா நார்த்திலிருந்து மேற்கு பகுதியை ஒரு மார்ஜின், ஒரு கோடு மாதிரி வச்சுக்கிட்டு பெனின்சுலர் பிளாட்டியூ இருக்கு. அடுத்து படியுமா. These are highly eroded hills and are found as a broken hills. They extend from Gujarat to Delhi in a southwest to northeast direction. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா மிக பழமையான மலைத்தொடர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளவுகள், அது இமயமலை நம்ம வந்து இளமையான மலைத்தொடர்னு பார்த்தோம். இமயமலை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆரவல்லி மலைத்தொடர் தேஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப பழமையான மலைத்தொடர். இது பார்த்தீங்கன்னா குஜராத் டு டெல்லி, சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் குஜராத் டு டெல்லி வரையில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் பார்க்கல, பவர் பாயிண்டில் பார்க்கல, நிறைய பிக்சர்ஸ் பார்க்கல, அப்படியே ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி நடத்திட்டோம். எவ்வளோ புரிஞ்சுது சொல்லுங்கம்மா. வேடிக்கை பார்க்கக்கூடாது, பதில் சொல்லணுமா. பதில் சொல்லுங்கம்மா, எவ்வளோ புரிஞ்சுது. கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமா. மகேஸ்வரி, ரம்யா, இப்போ நடத்துனது எவ்வளோ புரிஞ்சுது உங்களுக்கு. சொல்லுங்கம்மா, உங்க மனசுல பட்டது சொல்லுங்கம்மா. இத்தனை நாளா கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருந்துச்சு. கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ இத்தனை நாளாக கம்பேர் பண்ணும்போது என்னென்னா பவர் பாயிண்ட் போட்டு ஒரு படமாக போட்டு நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்தோம். ரெண்டாவது பாடம் முடிக்க போகிறோம். ஸோ இதுவரையும் நம்ம ஸ்டைலில் எடுத்தோம், இப்போ ஸ்கூலில் எடுக்கிற ஸ்டைலில் எடுக்கிறோம். அப்போ ஸ்கூலில் வெறும் புக்கை வச்சுக்கிட்டு இப்படி நடத்தினா என்ன புரியும். எது எது எங்கே இருக்குது என்ன ஏதாவது புரிஞ்சுதுங்களா. இமேஜின் பண்ண முடிஞ்சதா, விஷுவலாக பார்க்க முடிஞ்சதா, முடியல. அப்போ இது இன்னையோட ரெண்டாவது லெசன் முடியுது. ஸோ 2 லெசனில் என்ன கற்றுக்கிட்டீங்க, 2 லெசனில் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு நாளைக்கு சொல்லணும். 2 லெசன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டிங்களா, ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துட்டீங்களா, ஃபுல்லாக அதில் சொன்ன ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டீங்களா. சரி, நீங்கள் வாசிச்சு அப்புறம் அடுத்த பாயிண்ட் போட்டு தரமா. ஓகேம்மா, இந்தியன் டெசர்ட் படிங்கம்மா. The Indian Desert. The Indian Desert lies towards the western margin of the Aravalli Hills. It is an
undulating sandy plain covered with sand dunes. This region receives very low rainfall below 150 millimeter per year. It ஓகே, இப்போ நம்ம வந்து இந்தியன் டெசர்ட் பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த பாட்டை மறுபடியும் பவர் பாயிண்ட் போட்டு தெளிவாக எடுக்கிறேன். பவர் பாயிண்ட் போட்டு எடுக்கிற கிளாஸோட அருமை தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நேரடியாக ஓப்பன் பண்ணி நான் எடுத்துட்ருக்கேன். இந்தியன் டெசர்ட் லைஸ் டுவர்ஸ் த வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் த ஆரவல்லி ஹில்ஸ். அப்போ உங்களுக்கு என்னென்னா ஆரவல்லி மலைத்தொடர் எங்கே இருக்குன்னு தெரியணும். அப்போ லைஸ் டுவர்ஸ் த வெஸ்டர்ன் மார்ஜின். அப்போ வெஸ்டர்ன் மார்ஜின் அப்படின்னா ஆரவல்லிக்கு அப்படியே அடுத்து லெஃப்ட் சைடில் வரும்பொழுது வெஸ்ட் பக்கம் இருக்கும், மேற்கு சைடு இருக்கும். அப்போ அதில் ஒரு பார்டராக இருக்குது. இட் இஸ் அன் undulating sandy plain covered with sand dunes. அந்த இடத்துல மணல் மட்டும்தான் இருக்கும், ஃபுல்லாக பாலைவனத்தில் மணல் மட்டும்தான் இருக்கும். திஸ் ரீஜன் ரிசீவ்ஸ் வெரி லோ ரெயின்ஃபால். அப்போ டெசர்ட் பகுதியில் குறைஞ்ச மழை இருக்கிறதா தான் டெசர்ட்டாகவே இருக்குது. பிலோ 150 millimeter per year. ஆக்சுவலாக இந்த 150 millimeter மேபி ஒரே நாளில் கூட பெய்ய முடியும். ஒரே நாளில் கூட 150 millimeter பொழியலாம். நமக்கு வானிலை ஆய்வு நிலையங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் மழை பெய்கிற அளவை அளப்பாங்க. உங்கள் ஊர்களில் இருக்க தாலுக்கா ஆஃபீஸ் அல்லது பிடபிள்யூ ஆஃபீஸ் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த வானிலை ஆய்வு மையம் கூட இருக்கும். அங்கே வந்து தினமும் வந்து ஒரு மழைமானியை வச்சு மழை பெய்கிற அளவை மில்லிமீட்டரில் தான் அளப்பாங்க, மழை அளவை. இப்போ வயநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அதிகமாக மழை பெஞ்சதால தான் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள்லாம் இறந்துட்டாங்க. அப்போ இங்கே வந்து மழை எப்படி அளக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜ் இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா டவர் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஓப்பன் ஸ்பேஸில். அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அதுவே மழை அளந்து அதுவே எடுத்துக்கிட்டு அதுவே டேட்டாவை வந்து அவங்களோட சர்வருக்கு அனுப்பிடும். வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன். ஒரு பகுதியில் உங்கள் பகுதியில் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் பகுதி நேம் அடிச்சிங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ மழை பெய்திருக்கு அப்படின்னு டீட்டெயில் கிடைக்கும். இப்போ மழை காலன்றதால நீங்கள் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரலாம். வெப்சைட்டில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜ் உங்கள் பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பகுதியில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, மேக்ஸிமம் எல்லா பிளாக்லேயும் இருக்குன்னு வச்சுங்களா. ஸோ அப்போ இந்த மழை அளவு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, படிங்கம்மா. It has the arid climate with low vegetation cover. அப்போ பாலைவனத்தில் வந்து காய்கறிலாம் வளர்க்க முடியுங்களா? வளர்க்க முடியாது. ஸோ ரொம்ப வெஜிடேஷன் நிறைய கவரேஜ் இல்லாமல் இருக்குது. அடுத்து படிங்கம்மா. Streams appear during the rainy season. Soon after, they disappear into the sand as they do not have enough water to reach the sea. Luni is the only large river in this region. ஓகே, இந்த பாலைவனத்தில் லூனி தான் மிகப்பெரிய ஒரு ரிவர். அதே மாதிரி இங்கே மழை பெய்யும் பொழுது இந்த மழை என்ன ஆகுதுன்னா மற்ற இடங்கள் மாதிரி மலைகள்லேருந்து அடிச்சுட்டு வந்து ஆற்றுக்கு போய் சேர்றது கிடையாது. ஆறு வழியாக போய் சேர்ந்து கடலில் போய் சேரல. இந்த பகுதி மணலாக இருக்கிறதால அப்படியே உள்ளே வாங்கிக்குது, அப்படியே உள்ளே இழுத்துக்குது. அப்போ இந்த பாலைவன பகுதியில் மிகப்பெரிய ஆறு எதுனா லூனி ஆறு. பண்ணிங்கம்மா. Bachans, crescent-shaped dunes cover larger areas, but longitudinal dunes become more prominent near Indo-Pakistan boundary.
If you visit Jaisalmer, you may go to see a group of Bachans. ஓகே, இது நான் பவர் பாயிண்ட் போடும்போது உங்களுக்கு படத்தோட விளக்கம் கொடுக்குறேன். அடுத்து கோஸ்டல் படிங்கம்மா. The coastal plains. The peninsula plateau is flanked by stretch of narrow coastal strips running along the Arabian Sea on the west and the Bay of Bengal on the east. The western coast, sandwiched between Western Ghats and the Arabian Sea, is a narrow plain. It consists of 3 sections. The northern part of the coast is called the Konkan, Mumbai to Goa. The central stretch is called Kannad Plain, while the southern stretch is referred to as the Malabar coast. வாசிங்கம்மா. The plains along the Bay of Bengal are wide and level. In the northern part, it is referred to as the Northern Sarkar, while southern part is known as the Coromandel coast. Large rivers such as Mahanadi, the Godavari, the Krishna, and the Kaveri have formed extensive delta on this coast. Lake Chilika is an important feature along the eastern coast. Do you know? The Chilika Lake is the largest saltwater lake in India. It lies in the state of Odisha to the south of the Mahanadi Delta. The islands. You have already seen that India has a vast mainland. Beside this, the country has 2 groups of islands. Can you identify these island groups? நம்ம ஏற்கனவே ஐலாண்ட் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் கேட்கணும், இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா பார்த்ததை இன்றைக்கி நம்ம வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா பார்த்து அது ஃபுல் டீட்டெயில் பார்க்குறோம். வாசிங்கம்மா. Locate the Lakshadweep Islands group lying close to the Malabar coast of Kerala. This group of islands is composed of small coral islands. Earlier, they were known as Lakshadweep, Minikoi, and Amandai. In 1973, these were named as Lakshadweep. ஓகே, லட்சத்தீவோட பெயர் என்ன பெயரில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த தீவுகள்லாம் இணைச்சு என்ன பெயரில் உருவாக்கியிருக்காங்க, எந்த வருஷம்? ஓகே, படிங்கம்மா. It covers small area of 32 square kilometer. Kavariti Island is the administrative headquarters of Lakshadweep. This island group has great diversity of flora and fauna. The Piti Island, which is uninhabited, has a bat sanctuary. Corals. Coral polyps are short-lived microscopic organisms which live in colonies. They flourish in shallow, mud-free, and warm waters. They secrete calcium carbonate. The coral secretion and their skeletons from coral deposit is
in the form of reefs. They are mainly of three kinds: barrier reef, fringing reef, and atolls. The Great Barrier Reef of Australia is a good example of the first kind of coral reefs. The atolls are circular or horseshoe shaped coral reefs. Now you see the elongated chain of islands located in the Bay of Bengal extending from north to south. These are Andaman and Nicobar Islands. They are bigger in size and are numerous and scattered. The entire group of islands is divided into two broad categories: the Andaman in the north and the Nicobar in the south. It is believed that these islands are an elevated portion of submarine mountains. These island groups are of great strategic importance for the country. There are great diversity of flora and fauna in this group of islands too. These islands lie closer to equator and experience equatorial climate and has a thick forest cover. Did you know India's only active volcano is found on Barren Island in Andaman and Nicobar group of islands? A detailed account of the different physiographic units highlights the unique features of each region. It would, however, be clear that each region complements the other and makes the country richer in its natural resources. The mountains are the major sources of water and forest wealth. The northern plains are the granaries of the country. They provide base for early civilization. The plateau is a storehouse of minerals which has played a crucial role in the industrialization of the country. The coastal region and port activities, thus the diverse physical features of the land, have immense future possibilities of development. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி இப்போ பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ நாளைக்கு மறுபடியும் நம்ம ஸ்டைலில் நான் நடத்தி கொடுக்குறேன். பவர் பாயிண்ட் கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கிளாஸ் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருவோம். வரவங்க எல்லாருமே வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், வெப்சைட்டில் படிச்சுக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் நாளைக்கு சொல்கிறேன். வெப்சைட்டில் எப்படி பார்க்கணும், ஸோ எப்படி யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியுமா? கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? கொஸ்டின் வாசிக்கிட்டோம். ஸோ கொஸ்டினை நீங்கள் ஒரு தடவை கேட்டுருங்க. இதில் உள்ள விஷயங்கள்லாம் வாசித்து முடிச்சிடும். இந்த புக்கே, இந்த லெசன் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சுங்களா. இதில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் கம்மி தான். ஒரு 6 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்னு பார்த்தீங்களா? இப்போ என்சிஆர்டின்றது என்னை பொறுத்தவரையும் ஒன்றுமே இல்லை, நத்திங். அதையும் கடந்து எவ்வளோ படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதையும் கடந்து எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த 2 பாடத்தில் உள்ள தகவல்களை நோட்ஸ் எடுத்து குழந்தைங்களை படிக்க வச்சு மனப்பாடம் பண்ண வச்சு அடுத்து 3வது பாடம் போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம சும்மா கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா வேஸ்ட். நாளைக்கு வரும்போது கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு முதல்ல பேரண்ட்ஸ் படிச்சிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்கள பதில் சொல்ல வைக்கணும். குழந்தைங்க ஒரே நாளில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது மாதிரி நேஷ்னல் பார்க்லாம் நான் உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன், கார்டு எழுதி. இதுலேயே நீங்கள் கிட்டத்தட்ட ஜாகிரஃபியில் யூபிஎஸ்சியில் கேட்குற
ஒரு 10 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் அடிக்க முடியும். அடுத்தடுத்த பாடங்கள் படித்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய அடிக்கலாம். இப்போ நீங்களாக படித்தா, ஸ்கூல் நடத்துகிற மாதிரி படித்தா உங்களுக்கு புரியல. இப்போ டீட்டெயிலாக லைன் பை லைன் நம்ம விளக்கும்பொழுது உங்களுக்கு புரியுது, குழந்தைங்களுக்கும் புரியும். அப்போ குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிற எஜுகேஷனில் என்ன புரியும்னு நினச்சி பாருங்கள். ஸ்கூலில் இதே மாடலில் சொல்லி கொடுத்தான்னு என்ன புரியும்? சும்மா புக்கை வச்சு படித்தான்னு என்ன புரியும்? விஷுவலாக எல்லாருக்கும் காமிக்கணும். அப்போ என்ன பண்ணும், எல்லா ஸ்கூல்லேயும் டெய்லியும் வந்து சினிமா ஓட்டணும், திரைப்படமாக எடுத்து அந்த திரைப்படத்தை குழந்தைங்கள்ட்ட காமிக்கணும். ஸோ அதை குழந்தைங்க பார்த்து படித்தாங்கன்னா ஆர்வமாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய புரிஞ்சுப்பாங்க. வெறும் புத்தகம் மட்டும் போதாது. எக்ஸசைஸ் கொஸ்டின் வாசிங்கம்மா. எத்தனை கொஸ்டினுக்கு யாரால ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். Okay, sir. Choose the right answer from the 4 alternatives given below. First question. A landmass bounded by sea on 3 sides is referred to as Peninsular. Super. Option C, sir. ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதாம்மா? ஓகே, வெரி குட்மா. Yes, அடுத்த sir. கொஸ்டின் படிங்க. Second question. Mountain ranges in the eastern part of India forming its boundary with Myanmar are collectively called Purvanchal. ஓகே, கொஸ்டின் புரியுதுலம்மா இப்போ? Yes, sir. Purvanchal. ஓகே, சூப்பர்மா, Option சூப்பர். அடுத்து படிங்கம்மா. the western coastal strip south of Goa is referred to as இன்னைக்கு வாசிச்ச கிளாஸ்லேருந்து வர கேள்விமா இது? சொல்ல முடியுமா? No, sir. நோ சார், ஏ சார். என்சிஎஸ் ஸ்டைலில் கிளாஸ் எடுக்கலீங்க சார், கரெக்டா? Yes, sir. அப்போ இப்போ ஸ்கூலில் இது மாதிரி நடத்தினா குழந்தைங்களுக்கு எப்படிமா புரியும்? ப்ராப்ளமே இதுதான். ஸ்கூலில் அப்படியே வாசித்து விட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். நம்ம பார்த்தோம் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்தில் கோஸ்டல் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க. நான் அது தனியாக பவர் பாயிண்ட் போட்டு எடுக்கிறேம்மா. அடுத்ததுமா, the the highest peak in the eastern Ghats is Anaimudy. ஓகே, அடுத்தது படிங்கம்மா. answer the following question briefly. What is the Babar? பாபர் என்னம்மா? வாட் இஸ் த பாபர்? இதுக்குள்ள நான் ஆன்சர் அனுப்பி வைக்கிறேன், ஜஸ்ட் படிச்சுங்க. ஆனால் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு 20% தான். நம்ம எக்ஸ்ட்ரா 80% எடுத்திருக்கோம். இந்த பாடத்தை ஃபுல்லாக 2 பாடத்தை முடிச்சிருங்க 3வது பாடம் போகிறதுக்குள்ள. அடுத்து படிங்கம்மா. Name the 3 major divisions of the Himalayas from north to south. ஓகே, நேபாளையும் சேர்த்து 4 ரீஜன் இருக்கு. அப்போ அந்த ரீஜன் நார்த் டு சவுத் பிரிக்க முடியுமா உங்களால்? நேம் சொல்ல முடியுமா? Yes, sir. ஓகே, அதுக்குள்ள ஆன்சர் ரெடி பண்ணி அனுப்புங்க. அடுத்து படிங்கம்மா. Which plateau lies between Aravalli and the Vindhyan ranges? இதுக்கு பதில் சொல்ல முடியுமாம்மா? ஆரவல்லி விந்தியன் ரேஞ்சஸ்க்கு நடுவில் எந்த பிளாட்டியூ இருக்கு? Sir. ஆரவல்லி விந்தியன் ரேஞ்சஸ்க்கு நடுவில் சொல்ல முடியுமா? Deccan. மேப்ல போய் வரைஞ்சி பார்க்கணும், கரெக்டுங்களா? Yes, sir. ஓகே, ஆன்சர் பண்ணி எனக்கு அனுப்புங்கம்மா. அடுத்து படிங்கம்மா. Name the island group of India having coral origin. ஓகே, இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து படிங்கம்மா. Distinguish between Bangar and Gadar. வித்தியாசம் தெரியுமாம்மா? Yes, sir. சொல்லுங்கம்மா.
இந்த சிவாலிக் ரிவர்ல இருந்து வர்ற தண்ணி வந்து இந்த பெபிள்ஸ் பார்பர்ல வந்து உள்வாங்கிட்டு இது நம்ம வந்து சார் பாங்கர் அண்ட் காதர் மட்டும் தான் கேட்டோம், மற்ற எதுவும் கேட்கலாமா? பாங்கர்னா பழைய மண்ணு, காதர் அப்படின்னா அது புதிய வண்டல் மண் அப்படின்ற ஓகே, மாதிரி. அவ்வளோதான். ஓகே, அடுத்து படிங்கம்மா. Difference between Western Ghats and Eastern Ghats. டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமாம்மா? சார் ஹைட்டு வெஸ்டர்ன் கண்டினியூவாக இருக்கிறது. எஸ் சார். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து படிங்கம்மா. Which are the major physiographic division of India? Contrast the relief of the Himalayan region with that of the Peninsula Plateau. ஓகே, இந்தியாவோட மேஜர் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் நம்ம இந்த பாடத்தில் பார்த்துருக்கோம், அதான் எழுதி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா பெனிசுலா ரீஜனுக்கு இடையே உள்ள வேற்றுமைகள் அதை பற்றி பார்க்க சொல்லியிருக்காங்க. 5வது கொஸ்டின் படிங்கம்மா. Next, give an account of the northern plains of India. ஓகே, நார்த்தன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா பற்றி டீட்டெயிலாக எழுதணும். அடுத்தது படிங்கம்மா. Write short notes on the following. First, the Indian desert. Second, the Central Highlands. Third, the island groups of India. ஓகே, இதில் ஷார்ட் நோட்ஸ் எழுதி சொல்லியிருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மேப் ஸ்கில்ஸ்மா. Map skills. An outline of India show the following. Mountain and hill ranges. The Karakoram, the Zaskar, the Patkaibam, the Jenicha, the Vindhya range, the Aravalli, and the Caradom hills. Second one, peaks. K2, Kanchenjunga, Nangabarpat, and the Anemudi. Third one, plateaus. Chota Nagpur and Malwa. Fourth one, the Indian desert, Western Ghats, Lakshadweep Islands. ஓகேம்மா, அதில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ மேப்பில் குறித்து எனக்கு அனுப்புங்க. அப்புறம் நான் வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட் போட்டு எடுத்து கொடுக்குறேன். ஓகே, அடுத்து படிங்கம்மா. Okay, project or activity. Locate the peaks, passes, ranges, plateaus, hills, and dunes hidden in the puzzle. Try to find where these features are located. You may start your research horizontally, vertically, or diagonally. ஓகே, இது கிராஸ் வேர்டு. இதில் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். அவங்க சொல்கிறது பாருங்கள், பீக்ஸ் இதில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த லெசன் ஓவர். இப்போ சொல்லுங்கம்மா, இதை கேட்டிருக்க கேள்வி ஒரு ஒர்த்தா? நம்ம படித்ததுக்கும் நான் நடத்துனதுக்கும் என்சிஆர்டி புக்கில் கேட்டிருக்க கேள்வி ஒரு ஒர்த்தா? எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் எடுத்திருக்கீங்க, எழுதியிருக்கீங்க? நிறைய எடுத்திருக்கேங்க சார். அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளோ கற்றுக்குறோம் சொல்லுங்க. உங்கள் குழந்தை என்சிஆர்டிலே படித்தா கூட என்சிஏவில் படிக்கிற அளவுக்கு படிக்க முடியாது, என்சிஏவில் கற்றுக்கிற அளவுக்கு கற்றுக்க முடியாது. பட் நான் வந்து அகைன் விரும்புறது என்னென்னா, நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் மறக்காமல் இருக்கணும், நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் கற்றுக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த கொஸ்டினை வச்சு என்சிஆர்டி புக்கோட தரத்தை சொல்லிடலாமா? அவ்வளோதான். இவ்வளோ எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நத்திங். இதில் மேப் ஸ்கில்லில் என்னோட கிளாஸை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கே எடுத்து உங்களால் அதை குறிக்க முடியும். கரெக்டா? நீங்களே குறிக்க முடியாது, பெரிய விஷயமா? ஸோ பீக்ஸு, பாசஸ்ஸு, ரேஞ்சஸ்ஸு, பிளாட்டியூஸு, ஹில்ஸு, டியூன்ஸு இதெல்லாம் நீங்கள் நேம் எழுதி வச்சு நீங்கள் பார்த்தா கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைக்கும் சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பாடத்தை நான் நடத்தணும்னு விருப்பப்பட்டிருந்தா இன்றைக்கி நடத்தின மாடலில் நடத்தின விருப்பத்தை வித்தின் 2 ஹவர்ஸில் முடிச்சிருப்பேன். அப்படியே வாசித்து வாட் இஸ் வாட்னு சொல்லிவிட்டு 2 ஹவர்ஸில் முடிச்சிருவேன். ஆனால் எனக்கு இதில் நிறைய ஒர்க் இருக்குது. பவர் பாயிண்ட் போட்டு எடுத்து காப்பி பண்ணி அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்படி போகும்பொழுது நிறைய ஒர்க்கு எனக்கு இருக்குது.
என்னோட பல விஷயங்களை விட்டுட்டு இதை எடுத்துட்ருக்கேன். அப்போ நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த வகுப்பு வெப்சைட்டில் வரும்பொழுது அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. அப்போ நம்மளோட வகுப்புக்கும் என்சிஆர்டியில் இருக்க தகவலுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. இந்த 2 பாடத்தை தரவாக முடிச்சிட்ட பிறகு 3வது பாடத்துக்கு நம்ம போயிடலாம். இப்போ ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். நிறைய வீட்டில் நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் அகைன் நம்ம வந்து மண்டே கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த 2 பாடத்தை பார்த்து நோட்ஸ் எடுத்து நான் சொன்ன ஹோம்ஒர்க்லாம் முடித்து எல்லாம் முடித்து ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்த பாட்டுக்கு நான் தனியாக ஒரு பாட்டு வந்து வீடியோ போட்டு கொடுத்துட்றேன். இதெல்லாம் வெப்சைட்டில் இருக்கும். வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எனி டைம் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ உங்களோட ஒர்க் என்னென்னா திரும்ப திரும்ப இந்த பாடங்களை திரும்ப திரும்ப கேட்குறது பார்க்குறது தான். இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப நோட்ஸ் எடுத்து அதை குழந்தைங்க மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். மனப்பாடம் பண்ணு சொல்லாமல் பதிய வைக்கணும். அப்படி பதிய வச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக யூபிஎஸ்சில் பாஸ் பண்ண முடியும். என்சிஆர்டி புக்கை படித்தா கூட பாஸ் பண்ண முடியாது. ஆனால் என்சிஏவில் இந்த அளவுக்கு தொடர்ந்து படித்தா கண்டிப்பாக ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். உங்கள் குழந்தைக்காக நீங்கள் ஒரு 10 வருஷம் ஒதுக்குறீங்க அப்படின்னா இந்த 10 வருஷம் நீங்கள் படித்து உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தரீங்க. ஸோ இந்த பாடங்கள்லாம் முடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நீங்கள் எடுத்த நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க நான் பார்த்தேன். அதெல்லாம் உங்கள் குழந்தைய தொடர்ந்து கேட்டுட்ருங்க. அவங்க கூட விளையாட்டுத்தனமாக அதெல்லாம் கேளுங்க. சார்ட்டில் கேளுங்க. ஒன் சைடில் எழுதி கேளுங்க. வெறும் நோட்டில் இருந்தால் மட்டும் போதாது. அது விளையாட்டாக மாற்றணும். ஸோ இந்த கிராஸ்வேர்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சார்ட்டில் ஒட்டி வச்சுங்க. அப்படியே பார்க்க சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க முடியும். முடியும்ல? கண்டுபிடிக்க முடியும்ல? ஸோ இப்படி 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 பார்த்துட்டு வரும்போது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. கண்டுபிடிச்சி எனக்கு அனுப்புங்க. முடியும் சார். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து இன்றைக்கி முடியாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி பாருங்களேன். ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த பாடத்தை முடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. எனக்கெல்லாம் 2 ஹவர்ஸ் போதும் இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு. ஆனால் என் ஸ்டைலில் எடுத்தால் இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆகும். இவ்வளோ டெப்த்தாக படித்தா மட்டும்தான் குழந்தைங்க ஸோ நிறைய கற்றுக்க முடியும். அப்போ ஸ்கூல் எஜுகேஷன்றது என்னன்னு தெரியுதுங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. வாட் இஸ் வாட்னு சொல்லிவிட்டு டேர்ம்ஸை முடிச்சுட்டு மார்க்கை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த சிஸ்டத்தில் படிக்கிற குழந்தைங்க பெரிய அளவு எதையும் கற்றுக்க மாட்டுறாங்க. நம்மளோட இந்த பாடத்துக்கான 6 வீடியோவை பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு டெப்த்தாக எடுத்திருக்கோம், எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு என்சிஆர்டி பாடத்திட்டத்தில் உள்ளதை விட ஒரு 10 மடங்கு குறைஞ்சது கூட எடுத்திருக்கோம் நம்ம. சில பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, இப்பயே எதுக்கு 9த்தை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. 9த்தில் உள்ள ஃபிசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இவ்வளோ தான். அது பெரிய விஷயமே கிடையாது. எல்கேஜி பிள்ளைய கொடுத்தா கூட படிச்சிடும். ஆனால் அதை டெப்த்தாக போய் படிக்கிறது தான் விஷயமே. 10 வருஷம் உங்கள் குழந்தை இந்த அளவுக்கு டெப்த்தாக போய் படித்தாங்க அப்படின்னா அவங்க நிறைய கற்றுப்பாங்க, நிறைய சாதிப்பாங்க. ஸோ நாளைக்கு நான் சொன்ன ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க. மண்டே தான் கிளாஸ், அடுத்த கிளாஸு. பட் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட ஃப்ரீ டைமில், ஹாலிடேஸ் தானே, குழந்தைங்க உட்கார வச்சு நீங்கள் படிக்க வைக்கலாம், அவங்கள மனப்பாடம் பண்ண வைக்கலாம், அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், உங்கள் ஓய்வு நேரத்தில் மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபெஸ்டிவலை நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே இருக்கும். மண்டேக்குள்ளே இந்த 2 லெசனை முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகேம்மா? நம்ம பார்த்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்சிஆர்டின்றது நத்திங்ன்றது இப்போ புரிஞ்சிருச்சா? ஏன்னா என்சிஆர்டியோட சமச்சீர் கல்வியில் அதிக தகவல் இருக்கு, இன்னும் கூடுதல் தகவல் இருக்கு. இதே பாடத்தை சமச்சீர் கல்வியில் இருக்கு, நான் அனுப்பி வைக்கிறேன், தமிழில் இருக்கு. நீங்கள் படிச்சீங்கன்னா இன்னும் கூடுதலாக உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியும். இல்லை, இந்த பாடத்துக்குரிய சமச்சீர் கல்வியோட தமிழ் இங்கிலீஷ் நான் அனுப்பி வைக்கிறேன், தமிழ் இங்கிலீஷும் படிச்சுங்க. அதில் இன்னும் கூடுதல் தகவல் இருக்குது, அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதை முடித்த பிறகு அடுத்தடுத்த லைன்ஸ் போகலாம். ஷார்ட்லி வந்து 10த்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ நான் எப்படி போகலான்னு பார்க்கணும், 10த்துலேருந்து அப்படியே கீழே வரலான்னு இருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஏன்னா 10த்தில் கவர் பண்ணுறதுலாம் 6ஆவதில் கம்மியாக கவர் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம 11th 12th 10th முடிச்சுன்னா கீழே உள்ளதை ஈஸியாக முடிச்சிடலாம். பட் எது பார்த்தாலும் நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்க்க போகிறோம், மறக்கக்கூடாது. நம்ம டேர்முக்காக படிக்கலை, மார்க் வாங்குறதுக்காக படிக்கலை, ஆழ்ந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அந்த ஆழ்ந்த அறிவு உங்கள் குழந்தைகளுக்கு என்ன
ஆற்றலையும் சக்தியும் வேணால் கொடுக்கும். ஸோ நேற்றைய தினம் ரத்தன் டாட்டா இறந்துட்டாங்க. மிகப்பெரிய மாமனிதர். இந்திய பொருளாதாரத்தில் பெரிய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. ஏர் இந்தியா இப்போ அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா உருவாக்குனதே அவங்க தான், டாட்டா குடும்பம் தான். அவங்கள்ட்ட இருந்து அரசு கையகப்பட்டுருச்சு, மீண்டும் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18,000 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. 15,000 கோடி கடனையும் ஏற்றிட்டு இருக்காங்க. கடனில் இருக்குது 15,000 கோடி. ரெண்டுமே ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களோட பாரம்பரிய சொத்து மறுபடியும் அவங்களுக்கே வந்துருச்சுன்ற ஒரு மகிழ்ச்சி. அவங்க அதை ஒரு கடனாக பெரிய விஷயமே பார்க்கல. ஸோ அப்போ நம்ம என்ன, ரத்தன் டாட்டா, டாட்டா ஃபேமிலி, அவங்க தொழிலதிபர்கள் எப்படி உருவாகினாங்க, ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக எப்படி உருவாக்குனாங்கன்ற குழந்தைங்களுக்கு சொல்லித் தரணும். அதுக்கப்புறம் சந்திரசேகர், டாட்டா நிறுவனத்தின் தலைவர், அவரை பற்றி இப்படி குழந்தைங்களுக்கு நிறைய தகவல் சொல்லித் தரணும். ஏன்னா சாதாரணமாக இருந்த ஒரு டாட்டா நிறுவனத்தை மிகப்பெரிய அளவு கொண்டு போனவர் சந்திரசேகர். ரத்தன் டாட்டா வந்து தலைவராக இருந்தார். அவருக்கு அப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு வெளியே வந்த பிறகு சந்திரசேகர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சாதாரண கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர். 6 கண்டங்களில் வந்து கிளை நிறுவனங்களை கொண்ட டாட்டா நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கார். அப்போ அவருக்கு அந்த தலைமை பொறுப்பு எப்படி கிடைச்சது? அவரோட திறமை என்ன? இந்த திறமை டாட்டா நிறுவனத்தில் எப்படி அங்கீகரிக்கப்பட்டது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லித் தரணும். அப்போ குழந்தைங்களை நம்ம வந்து மார்க் வாங்குற ஒரு இயந்திரமாக உருவாக்கக்கூடாது. ஸோ மதிப்பான மனிதர்களாக உருவாக்கணும். அப்போ ஆழ்ந்த அறிவு தான் நமக்கு தேவை. இங்கே கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் பாருங்கள், பெரிய விஷயமா இது? இந்த ப்ராஜெக்ட் பெரிய விஷயமாமா? No, sir. ஒரு கிராஸ் வேர்டு கொடுத்து இதெல்லாம் குறிங்க, அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் தான். ப்ராஜெக்ட்னு எப்படி பண்ணால் அந்த இடத்துக்கே கூட்டு போகணும். அந்த இடத்துக்கே கூட்டு போய் அதெல்லாம் காமிக்கணும். அது பாசிபிள் இல்லை அப்படின்னா அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டிவியில் காமிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம டிவியில் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரு ஒரு பகுதியாக நார்வேனா நார்வே போய் பார்க்குறோம்ல. Yes, அப்போ sir. நார்வே கூட்டு போயிட முடியுமா? முடியாது. டிவியில் போட்டு காட்டுங்க, நார்வேக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. Yes, sir. அப்போ சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும். எஜுகேஷன் சிஸ்டத்தை சினிமாவாக மாற்றணும். சினிமா மாற்றணும்னு சொல்லிட்டு ஆடல் பாடல் கொண்டு வந்துடக்கூடாது. Yes, sir. திரைப்படமாக எடுக்கணும். அறிவு சார்ந்த விஷயங்களை திரைப்படமாக எடுக்கணும், எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ விஷுவலாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. சரிங்கம்மா, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. ஃபெஸ்டிவல் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ. Thank you, sir. World